திருச்சிற்றம்பலம். இடியதன் உரு உமைகொள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் முறையிறையே. அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கிக் கொள்கின்றேன். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கும் பதிகம் திரு நெய்த்தானம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள திருப்பதிகம். இது 5ஆம் திருமுறையில் 34வது திருப்பதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தலத்தின் வரலாற்றினை தல வரலாற்றினை நாம் ஏற்கனவே சிந்தித்து விட்டோம். இப்பொழுது இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து விடலாம். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். கொல்லியான் குளிர்தூங்கு குற்றாலத்தான் புள்ளியார் புறமூன்றும் எரி செய்தவன் நெல்லியான் நிலையான நெய்த்தானனை சொல்லி மெய்தொழுவார் சுடர்வானரே அப்படின்னு இந்த முதல் பாடல்ல அப்பர் சுவாமிகள் போற்றி செய்கிறாரு பெருமானை. இப்போ இந்த பாடலில் இந்த நெய்த்தானம் தலம் மட்டும் இல்லாமல் மற்ற சில தலங்களையும் இங்கே பெருமான் இணைந்து பாடியிருக்கின்றார். அதில் ஒன்று தான் இந்த கொல்லியான் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இந்த கொல்லியான் அப்படிங்கிறது கொல்லிமலை இறைவனை போற்றி செய்கிறாரு. இங்கே கொல்லிமலையில் பெருமான் அரப்பளீஸ்வரராக அருள்வாளித்து வருகின்றார். அடுத்தது குற்றாலம் என்ற திருத்தலம். இந்த திருத்தலம் தான் நமக்கு தெரியும். இங்கே திருஞானசம்பந்த சுவாமிகளின் பதிகம் இருக்கின்றது. இங்கே எப்பொழுதுமே அருவியின் சாரலோடு அது எப்பொழுதும் குளிர்ச்சி நிலவிய ஒரு இடமாக இருப்பதால் இதை குளிர் தூங்கு குற்றாலத்தான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு. இப்போ இந்த கொல்லிமலையும் கூட குளிர்ச்சியான சூழல் தான் அங்கேயும் இருக்கும். எனவே இந்த குளிர் தூங்கு அப்படிங்கிறத குளிர் தூங்கு கொல்லியான் அப்படின்னும் சொல்லலாம், குளிர் தூங்கு குற்றாலத்தான் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொல்லிமலையை அப்பர் சுவாமிகள் திருவானைக்கா திருத்தாண்டகத்திலையும் அடைவு திருத்தாண்டகத்திலையும் இது வைப்புத்தலமாக வச்சு பாடியிருக்காரு. அடுத்தது இந்த திருக்குற்றாலத்தில் எப்போ இந்த குளிர் தூங்கு குற்றாலத்தான் சிறப்பித்து அந்த குளிர்ச்சியை சிறப்பித்து பெருமான் பாடியிருக்காரு இல்லைங்களா. அப்போ இதை திருஞான சம்பந்த சுவாமிகளும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மாறி நுண்துளி தூங்கும் குற்றாலத்தான் அப்படின்னு. மாறினா மழையின் துளிகள் எப்பவும் அங்கே நீங்காமல் இடம்பெற்றிருக்குதான். இப்போ அந்த நுண்மையான துளிகள் எப்பொழுதும் நீங்காமல் அங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பாடியிருக்காரு. அந்த அப்போ குளிர்ச்சி எப்பொழுதும் நிலவி கொண்டிருக்கும் சூழலுடையதாக அந்த குற்றாலத்தலம் இருக்கின்றது அப்படின்னு பாடியிருக்காரு. அங்கே நமது பெருமான் குற்றாலீஸ்வரர் அருள்பாலித்து வருகின்றார். அப்போ அந்த 2 தலங்களையும் பாடியிருக்காரு. அடுத்தது புள்ளியார் புறமூன்றும் எரி செய்தவன் 2வது அடியில் பாடுறாரு. இங்கே புள்ளியார் அப்படின்னா அந்த 30 அசுரர்களே சொல்கிறார். புள்ளியான் அப்படின்னா கீழானவர்கள்னு அர்த்தம். சிவசிந்தனை இல்லாதவர்கள் கீழானவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அவர்கள் அந்த சிவ பூஜையை மறந்ததனால் சிவ பூஜையை செய்யாமல் விடுத்த காரணத்தினால் அவர்களை கீழானவர்கள் அப்படின்னு இங்கே பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த 30 அசுரர்களின் கோட்டைகளை தகர்க்கும் ஆற்றல் பொருந்தியவராக அந்த பெருமான் இருக்கின்றார். அதை அப்படியே எரித்து சாம்பலாக்கி விடுகிறார் நமது பெருமான் இல்லைங்களா. அதை சொல்கிறாரு. புள்ளியார் புறமூன்றும் எரி செய்தவன் அவர் நெல்லியான் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அடுத்தது இன்னொரு தலத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த நெல்லியான் அப்படின்னா திருநெல்லிக்கா என்ற திருத்தலத்தில் உரையும் அந்த இறைவனை சொல்கிறாரு நெல்லியான் அப்படிங்கிறது. அப்போ இந்த திருநெல்லிக்கா என்ற திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்துள்ள ஒரு பதிகம் இருக்கின்றது. அங்கே அந்த இறைவனை சொல்கிறாரு. அடுத்தது நிலையான நெய்த்தானனை அப்படின்னு பாடுறாரு. இந்த நெய்த்தானம் திரு நெய்த்தானம் என்ற தலத்திலே பெருமான் நிலைத்து எப்பொழுதும் நிக்கமர நிலைத்து இருந்து நமக்கு அடியார்களுக்காக அருள்பாலித்து வருகின்றாராம். அப்படிப்பட்ட அந்த பெருமானை சொல்லி போற்றி செய்து சொல்லி மெய்தொழுவார்னா மெய்யாகவே பெருமானை தொழ வேண்டும். பொய்யடிமையை கொள்ளாமல் மெய்யடிமை கொண்டு பெருமானை போற்றி செய்ய வேண்டும். அப்படி போற்றி செய்யும் அந்த அடியார்கள் சுடர்வானரே அப்படின்னு சொல்கிறாரு. சுடர்விட்டு பிரகாசிப்பார்களாம். அப்படியே அவர்களுக்கு உள் ஒளி பெருகி அப்படியே சுடர்விட்டு ஞான பிரகாசம் பெற்று பதிஞானம் பெற்று சுடர்விட்டு வாழ்வார்கள். சுடர்வானரே, அதான் வானர்னா வாழ்னர் அப்படிங்கிறதோட திருப்பி தான் அந்த வானர் அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சுடர்விட்டு பிரகாசிப்பவர்களாக அந்த அடியார்கள் இருப்பாங்களாம். இப்போ இங்கே சொல்லி தொழணும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் பெருமான் அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமானை எப்போவும் நம்ம தோத்திரங்களால் இசையோடு கூடவே பாடி பணிந்தோம் அப்படின்னா பெருமான் நமக்கு மிக அருமையாகவும் எளிமையாகவும் அருள் புரிவார் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுதான் மாணிக்கவாச சுவாமிகளும் சொல்லுவார். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு. போற்றி எப்போ பெருமானை நம்ம புகழறோமோ அப்போ நம்மளுடைய பொய்கெட்டு நம்ம மெய்யாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வாழ்த்த வேண்டும், பெருமானை போற்றி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பெருமான் நமக்கு உற்ற துணையாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்தது மெய் தொழுவார் அப்படின்னா மெய்யால் தொழணும், மெய்யாகவே தொழணும்.
நம்ம உடம்பை கொண்டு பெருமானுக்கான அந்த காரியங்களையும் செய்யணும். மெய்யாக உள்ளன்பு கொண்டும் பெருமானை தொழ வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து திருஞான சம்பந்த சுவாமிகளும் சொல்லுவார். கையார் சூளமேந்து கடவுளை மெய்யால் வணங்க மேவா வினைகளே அப்படின்னு. மெய்யால் வணங்க, நம்முடைய மெய்யை கொண்டு வணங்க நமக்கு வினைகள் வந்து நம்மை வந்து பீடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ எப்படிப்பட்ட பெருமானை நாம் சொல்லி போற்றி செய்து மெய்யாகவே தொழுதோம், மெய்யன்பு கொண்டு தொழுதோம் அப்படின்னா நமக்கு பதிஞானம் வாய்க்கப்பெறும். சுடர்விட்டு பிரகாசிப்பவர்களாக அந்த அடியார்கள் இருப்பார்கள். அந்த நெய்த்தானத்து இறைவனை போற்றுபவர்கள் இப்படி சுடர்விட்டு பிரகாசிப்பார்கள் அப்படின்னு இந்த முதல் பாடலில் அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி. திருச்சிற்றம்பலம்.